கேரளாவை போன்று தமிழகத்திலும் திரைத்துறையில் பாலியல் துன்புறுத்தல்களை விசாரிக்க குழு அமைக்க வேண்டும் என நடிகை ராதிகா வலியுறுத்தியுள்ளார். கேரளாவில் கேரவன்களில் ரகசிய கேமரா வைத்ததாக நடிகை ராதிகா பேசியிருந்த நிலையில் அவரிடம் கேரளா சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தொலைபேசி வாயிலாக விசாரணை நடத்தினர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் விளக்கம் அளித்த ராதிகா, கேரவன் விவகாரம் குறித்து விளக்கம் மட்டுமே அளித்ததாகவும் புகார் அளிக்கவில்லை என்று கூறினார். பாலியல் அத்துமீறல் தவறுகளை செய்யும் ஆண்களை சமூகத்தில் உயர்த்தி பார்ப்பதாக விமர்சித்த அவர், திரைத்துறை பாலியல் துன்புறுத்தல் விவகாரத்தில் முன்னணி நடிகர்கள் நடிகைகளின் மௌனம் தவறாக போய்விடும் என்றும் ராதிகா வருத்தம் தெரிவித்தார். இல்லைங்க, ஒரு 4 நாளுக்கு முன்னாடி எனக்கு எஸ்ஐடிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட வந்து என் பாராட்டுகளை சொன்னேன். பரவாயில்ல, இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொன்னேன். அப்போ இந்த விஷயமா கேட்டாங்க. ஆமாம், நடந்ததுன்னு சொன்னேன். பட் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. தேர்ஸ் நோ கம்ப்ளைண்ட். ஸோ என்னை இன்வெஸ்டிகேட் அவங்க பண்ணுறதுக்கு எதுவும் கிடையாது. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்னை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். கம்ப்ளைண்ட் கொடுக்கல. தே ஜஸ்ட் வாண்டட் அ கிளாரிஃபிகேஷன், இது நடந்ததான்னு. ஹேமா கமிட்டியில் இந்த மாதிரி எல்லாம் பாதுகாப்பு வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபெயிலிங்ஸ் இருக்கு, அதை கரெக்ட் பண்றதுக்கு இதுவும் ஒரு இடம். நடந்ததே இல்ல நீங்க சொல்லவே இல்ல, குறைஞ்சிருக்குன்னு தான் நீங்க சொல்றீங்க. டெஃபினட்டா நான் 80ஸ்ல இருந்து நான் பாக்குறேங்க. அத சுத்தி காட்டி இப்ப பேசியிருந்தா உங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா இந்த மாதிரி நடக்காது. தண்டனை கொடுக்க முடியாது, எனக்கு தெரியும். இப்படி படுத்துக்கிட்டு துப்புனா என் மூஞ்சில தான் விழும். அதை நான் விரும்பல. ஏன்னா இது 5 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம், 10 வருஷம் இது ஆம்பளைங்க கேட்கிற ஒரு காமனான கேள்வி. ஒரு பெண்ணோட மனநிலை யாருக்குங்க தெரியும்? அந்த 5 வருஷத்துல எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க, வேலை இல்லாம கஷ்டப்பட்டிருக்காங்க, நிறைய பேர் தப்பு பண்ணிருக்காங்க. ஆனா சொசைட்டி வந்து அந்த ஆம்பளைய தான் மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. அப்ப எங்க ஹீரோயின்ஸ், ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் ஒரு கதை இருக்குங்க, எனக்கு தெரியும்.